வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா பொட்டேட்டோ மசாலா. இது ரொம்ப ஈஸியான டிஷ். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 தான். லெமன் ரைஸ்க்கு பெஸ்ட் காம்பினேஷன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனோடனையும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னையும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு லெமன் ரைஸ்க்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ஒரு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 6 இது எடுத்துருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. திக் ஸ்லைசஸ் தோலோடு போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நான் ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றினா 1 கப் கூட தேவைப்படாது. ஒரு 3 விசில்ஸ் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா லெமன் ரைஸ்க்கு பெஸ்ட் காம்பினேஷன் இதுதான். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து கொஞ்சம் தண்ணி இருந்து வடிகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க வைங்க. அவ்வளோ முடிஞ்சிட்டு வாங்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடுத்து. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.